ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வெறும் அரிசி மாவு இருந்தாலே போதும். ரொம்பவே டேஸ்டான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஸ்கூல் விட்டு வர்ற உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கங்க. அப்புறமா உப்பை நல்லா மாவு கூட சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதில் கொஞ்சம் வாசத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அப்புறமா நெய்யையும் மாவு கூட ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்ததாக இந்த அரிசி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்காக தண்ணியை நல்லா கொதி வர்ற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி மாவில் அந்த கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை போட்டு நம்மளால் பிசைய முடியாது. ஃபஸ்ட்டு அதனால கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவில் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொதிச்ச தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைகிறதுனால இந்த மாவுமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட சூட்டிலே நல்லா சாஃப்டாக பிசைய ஓரளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ மாவில் சூடுமே ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம கை போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இடையில இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அப்போது மாவு பிசையும் போது கையில் சுத்தர மாவே ஒட்டாது. பாருங்கள், மாவை இப்போ உருட்டி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. எடுத்து பார்க்கும்போது மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம பாஸ்தா மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். கையில் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ மாவு வந்து சுத்தர கையில் ஒட்டாது. அதுக்காக தான். அடுத்ததாக பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் எடுத்துட வேணாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டா போதும். நல்லா ஒரு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா உருட்டியாச்சு. இதை இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கையோட உள்ளங்கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டில் சின்ன சின்ன வாட்டர் பாட்டிலில் உள்ள மூடி எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக நடுவில் வச்சு அழுத்திக்கலாம். ஆனால் நான் வீட்டில் சில்வர் உரல் தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இதெல்லாம் இடிக்கிறதுக்காக அதில் உள்ள அந்த கைப்பிடியை வச்சு தான் நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதை பாஸ்தா மாதிரி செஞ்சாலுமே நம்ம இப்போ செய்கிற டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ அந்த உரல் கைப்பிடி வச்சு அழுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் சின்ன மூடி இருந்தால் கூட அதை வச்சு இந்த மாதிரி நடுவில் வச்சு அழுத்திக்கலாம். இப்போ அடுத்தடுத்து செய்யக்கூடியதையுமே பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மீதம் இருக்க எல்லா மாவையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நான் இப்போ செஞ்சு வச்சுருக்க மாவை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு. இதே போல் தான் நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவிலே முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் மேலே இடியப்ப தட்டு வச்சுருக்கேன். அது மேலே கொஞ்சம் எண்ணெயும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த மாவை வேக வைக்கும் போது இந்த மாவு எதுவும் இந்த தட்டில் ஒட்டாமல் வெந்து வரும். அதுக்காக லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் தடவி நம்ம பிளேட்டை ரெடியாக வச்சுருக்கோம். அதனால நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மாவையுமே இந்த பிளேட்டில் சேர்த்தாச்சு. இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த மாவு நல்லா வெந்து வந்துடும். அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு எல்லாமே சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. பூண்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லா ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வதங்கி வந்த உடனே இதில் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
கூடவே கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தக்காளி சீக்கிரமாக சட்டுன்னு நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்து வந்துடும். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே தக்காளி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்ல குழைவாக வெந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக தக்காளி வதங்கி வந்த உடனே இதில் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே மேகி மசாலா 1 பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்பூனால் சேர்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா ரெண்டத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கரண்டி போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதை தக்காளி வெங்காயம் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆனால் இதில் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை உப்பு போதுமானு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா ஒரு தடவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே ரெடி ஆகிருச்சு. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் அரிசி மாவு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக பாஸ்தா எல்லாமே வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு இந்த பாஸ்தா நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப அருமையான பாஸ்தா அரிசி மாவை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதோட நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட பொண்ணான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.